الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فتقبلها ربها بقبول حسن وأنبتها نباتا حسنا وكفلها زكريا كلما دخل عليها زكريا المحراب وجد عندها رزقا قال يا مريم أنى لك هذا قالت هو من عند الله إن الله يرزق من يشاء بغير حساب صدق الله مولانا العظيم قال نبينا وحبيبنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم قال الله تعالى قسمت لك رزقك فلا تتعب أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் காத்தமுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் பாக்கியம் நிறைந்த இந்த உம்மத்தார்கள் அனைவர்களின் மீதும் உண்டாவட்டுமாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாமுள்ள ரப்புல் ஆலமீன் நாம் இன்றைய தினம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. திருக்குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்தி தந்த ரப்புல் ஆலமீன் அதை ஓதும் நசீபையும் கேட்கும் நசீபையும் அவனை வணங்குகிற நிலையிலே அல்லாஹ் நமக்கெல்லாம் பெரும் பாக்கியத்தை தந்தான். அவனுடைய இபாதத்திலே ஓதுகிற கேட்கிற நசீபை தந்தான். அதனுடைய நிறைவான கூலியையும் ஷஃபாஅத்தையும் அல்லாஹ் நாளை மறுமையில் நமக்கு சொந்தமாக்கி தருவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட சூரா ஆல இம்ரான். ஆல இம்ரான் என்றால் இம்ரானுடைய குடும்பம் என்ற அர்த்தம். இம்ரான் என்பவருடைய குடும்பத்தின் பெயரால் இறக்கப்பட்ட ஒரு சூரா. அது யாருடைய குடும்பம்? நிறைய நபிமார்கள் வாழ்ந்த ஒரு பாக்கியமான குடும்பம் என்பதாக குர்ஆன் முன்வைக்கிறது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போன்ற பல்வேறு நபிமார்கள் பிறந்த குடும்பம் இம்ரானுடைய குடும்பம். இந்த குடும்பத்தினுடைய மூத்த தலைமுறையிலிருந்து ரப்புல் ஆலமீன் இந்த வரலாற்றை துவக்கம் செய்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, இப்படி பல்வேறு வரலாறுகளை தாங்கி நிற்கிற சூறாதான் இந்த ஆல இம்ரான் என்ற சூரா. இந்த சூறாவிலே மனித சமுதாயத்திற்கு தேவையான பல்வேறு படிப்பினைகளும் பாடங்களும் நிறைந்திருக்கிறது. அதிலே குறிப்பிட்டு சொல்வதானால், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை ஒட்டிய செய்தியை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்திற்கு நீண்ட காலங்களாக பிள்ளை இல்லை. பொதுவாக குழந்தைகள் இல்லாமல் இருப்பவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் குழந்தை பெறுவதற்காக பல்வேறு வழிகளை குர்ஆன் சொல்லி தருகிறது. குழந்தை என்ற மிகப்பெரிய நசீபை பெறுவதற்கு அதுல துஆ ஒரு ஆயுதம். அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் தொடர்ந்து துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் குர்ஆன் சொல்லித் தருகிறது. அதுபோன்று பல்வேறு வழிகளை குழந்தைகளுக்கான நசீபாக, குழந்தைக்காக நாம கேட்க வேண்டிய துஆவாக, அதற்காக செய்ய வேண்டிய விஷயங்களாக, இப்படி பல்வேறு வலியுறுத்தல்களை தருகிற குர்ஆன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றின் வழியாக பிள்ளை இல்லாதவர்கள் வேறொரு குழந்தையை எடுத்து வளர்ப்பது என்பத ஒரு சுன்னத்தை அன்றைய காலகட்டத்தில் நடைமுறையில் இருந்தது. அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்திற்கும் அப்படித்தான். நீண்ட காலங்களாக பிள்ளைகள் இல்லாமல் இருந்த பொழுது, குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருந்த பொழுது, அப்போ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, பிள்ளை இல்லாதவங்க குழந்தையை எடுத்து வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தையினுடைய பாக்கியம் கிடைக்கும். இது ஒரு சுன்னத்து, முன்னால் உள்ள நபிமார்களுடைய சுன்னத். என்னதான் வளர்ப்பு பிள்ளையாக இருந்தாலும் சட்ட ரீதியாக சொந்த பிள்ளைகளாக ஆக்கிக் கொள்ள முடியாது.
ஷரியத்தினுடைய சட்டத்தை இங்க விளங்க வேண்டும். நீங்க எவ்வளவு முக்கியமாகவும் அந்த பிள்ளையை எடுத்து வளர்க்கலாம். நிறைய பேர்கள் இதுல தவறு செய்து விடுகிறார்கள். குழந்தைய வேற ஒருத்தட்ட இருந்து எடுத்து வளர்க்கிறப்ப இப்ப பிள்ளை இல்லாதவருக்கு இவருடைய சொத்தை எப்படி பங்கு வைக்கணுங்கிறதுக்கு ஷரியத்துல ஒரு வரையறை இருக்குது. அவருடைய சகோதரர்கள் சொத்துக்கு பங்குதாரிகள் வருவார்கள். இப்படி வாரிசுரிமை சட்டத்துல பிள்ளை இல்லாதவங்களுக்கு சட்டம் என்ன அப்படின்னு ஒரு பெரிய சட்டம் இருக்குது. இப்ப இவர் என்ன செய்வார்னா, சொந்த பிள்ளையாக இருக்கும் பொழுது ஒரு குழந்தை வரும்போது சொத்து மார்க்க எவ்வளவு கொடுக்க சொல்லுதோ அதே மாதிரி வளர்ப்பு பிள்ளைக்கும் இவர் கொடுத்துருவார். ஷரியத்துப்படி இது ஹராம், இதை செய்யக்கூடாது. என்னதான் வளர்ப்பு பிள்ளையாக இருந்தாலும் சொந்த பிள்ளையினுடைய வாரிசுரிமையை பெற முடியாதுங்கிறத குர்ஆன் தெளிவா டிக்ளேர் பண்ணிடுச்சு. என்ன, ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹ் பிள்ளையை எடுத்து வளர்த்தப்ப இந்த பிரச்சனை வந்துச்சு. நபி ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்தாங்க, ஸைத் ரலியல்லாஹு ஒரு பிள்ளைய தபன்னா ஸைத்னு ஹதீஸ்ல வருது. இவர் எங்கிருந்தோ வந்தவர், அடிமையாக வந்தவர், நபியினுடைய வீட்டிற்கு அடிமையாக வந்தவர், வேலைக்காரராக இருந்தவர். ரசூலுல்லாஹ் கடைசி சொந்த பிள்ளையாகவே அந்த பிள்ளை எடுத்து வளர்த்து நபியை நிக்காஹ்லாம் செஞ்சு வச்சாங்க. ஒரு கட்டத்துல நபியினுடைய மகன்கிற பேசுற அளவுக்கு அது ஆயிடுச்சு. பொதுவாக நபியினுடைய ஆண் மக்கள் அல்லாஹ் ஹயாத்தா விட்டு வைக்கல. என்ன காரணம்னா, ஒருவேளை அப்படி விட்டு வச்சாங்கன்னா நாளைக்கு அந்த நபிக்கு பின்னால வாரிசாக இவரையும் நபி ஆக்கிடுவாங்க, இயல்பு அது. அதனால தான் அல்லாஹ் பெண் மக்களை மட்டும் ஹயாத்தா வச்சா, ஆண் மக்களை அல்லாஹ் ஹயாத்தா வைக்கல. ஒருவேளை அவங்க அம்மாவையும் அல்லாஹ் ஹயாத்தா விடல. என்ன காரணம்னா, ஒருவேளை ஆமினா அம்மா ஹயாத்தா இருந்தாலோ அல்லது நபியினுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க ஹயாத்தா இருந்தாலோ அவங்க மூலமாக நபி இருந்த கர்ப்பத்திலேயோ அல்லது நபி உருவான விந்திலேயோ இன்னொரு குழந்தை உருவானால் அந்த குழந்தையையும் இந்த சமுதாயம் நபியாக எடுக்க கூடும் என்பதற்காக தாய் தந்தையர்களையே அல்லாஹு தஆலா சின்ன வயசுல இருந்தே அல்லாஹ் இல்லாம ஆக்கினான். அப்ப வராசத்துங்கிற அடிப்படையில, வாரிசுரிமைங்கிற அடிப்படையில எங்க இந்த சமுதாய நுபுவத்தை கொடுத்துருவாங்களோ என்ற காரணத்தினால் இத்துணை தூரத்திற்கு அல்லாஹுடைய ஏற்பாடு இருக்கிற பொழுது, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு பிள்ளையாக ஸைதை எடுத்து வளர்த்தப்ப ஒரு கட்டத்துல நபியினுடைய பிள்ளையாகவே ஒரு கட்டம் வருகிற பொழுது அல்லாஹ் இப்பதான் சட்டத்தை கொண்டு வந்தான். என்னதான் வளர்ப்பு பிள்ளையாக இருந்தாலும் சொந்த பிள்ளையினுடைய அந்தஸ்து கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சட்டத்தை கொண்டு வந்துட்டான். அப்ப சொந்த பிள்ளைகளுக்கு நீங்க பராமரிக்கலாம், வச்சுக்கலாம், எல்லாம் செய்யலாம். அவர் வீட்டுல வைக்கலாம், அவருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், அவருக்கு உண்டான மற்ற தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கலாம், எல்லாம் சரிதான். ஆனா ஒரு கட்டத்தை தாண்டி வாரிசுரிமைங்கிற அளவுக்கு இவருடைய சொத்துக்கு வாரிசுன்னு சகோதரர்கள் இருப்பாங்க, வாப்பா அம்மா இருப்பாங்க, எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்ப ஒரு மகனை எடுத்து வளர்த்திருக்கிறதுனால கொடுத்துட முடியாது. ஷரியத்து வளர்ப்பு மகனை வளர்ப்பு மகனாக பார்க்கிறது. சொந்த மகனுடைய ஸ்தானத்தை எந்த இடத்திலையும் கொண்டு வந்து வைக்க முடியாது, தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பிள்ளை எடுத்து வளர்க்குங்கிற காரணத்தினால இந்த மஹரமுடைய பிரச்சனைகள்லாம் இருக்குது பாருங்க. சொந்த மகனுடைய பிரச்சனையோடு வளர்ப்பு மகன் மகரமாக அந்த பிரச்சனைக்கு வர முடியாது. அப்ப இது எல்லாமே கவனத்துல கொள்ள வேண்டும். அதனால பிள்ளை இல்லாதவங்க குழந்தை எடுத்து வளர்க்கிறதுங்கிறது முன்னுண்டான நபிமார்களுடைய விஷயங்கள்ல இது ஒரு நடைமுறையாக சுன்னத்தா இருந்துச்சு. அப்படி அந்த காலத்துல ஒரு தகப்பன் இல்லாத ஒரு யத்தீமான குழந்தையாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆயிட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாப்பா இம்ரான், இந்த ஆளை இம்ரான் குடும்பம் சொல்றமே, இந்த இம்ரான் யாருன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாப்பா. இவங்க சின்ன வயசுல இறந்ததுனால மரியம் அலைஹிஸ்ஸலாம் யத்தீமா ஆயிட்டாங்க, அனாதை ஆயிட்டாங்க. சின்ன பிள்ளையிலே அப்ப இந்த பெண் குழந்தையை, யத்தீமான இந்த பிள்ளைய, பொம்பளை பிள்ளைய, அனாதையான இந்த பொம்பளை பிள்ளைய, தகப்பன் இல்லாத இந்த பெண் குழந்தைய யார் வளர்க்கிறதுங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்படி வளர்க்கும்போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஐயுஹும் யக்ஃபுலு, நிறைய பேர் ஐயுஹும் யக்ஃபுலு மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கிறதுக்கு அல்லாஹு அக்பர் நிறைய பேர் போட்டி போட்டுட்டு முன்னால வந்தாங்க. நிறைய பேர் கடைசியில ஒரு பெரிய போட்டியை வச்சு தேர்ந்தெடுத்தாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. நிறைய பேர்கள் பேனாவை தூக்கி போடணும் உள்ள ஒரு ஆற்றுல, அந்த தண்ணி யாருடைய பேனா முதல்ல மேல வருதோ அவர் தான் வளர்ப்புக்கு பொறுப்புதாரி. இப்படி எல்லாம் குர்ஆன் இந்த இம்ரான்ல அந்த வளர்ப்புக்காக தேர்ந்தெடுக்கிற முறைகள் எப்படிங்கிறதையும் குர்ஆன் என்ன செய்து முன்வைக்குது. அந்த அடிப்படையில மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கறதுக்கு பொறுப்பை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பொறுப்பு வருது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எடுத்து வளர்க்கிறார்கள். உலகத்தினுடைய எல்லா பெண்களில் இருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் வித்தியாசமானவர்கள். அந்த வித்தியாசத்தை நம்ம நிறைய சொல்ல முடியும். ஷைத்தான் நெருங்க முடியாத ஒரு பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஷைத்தான் நெருங்க முடியாத ஒரு பெண். இன்னல்லாஹ் ஹஸ்தஃபாக்கி வத்தஹராக்கி வஸ்தஃபாக்கி, மாதவிடாயே வராத பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மாதவிடாய் கிடையாது.
குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒரே பெண்ணுடைய பெயர் மரியம் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனுடைய தலைப்பிற்கு, சூராவிற்கு தலைப்பிற்கு பெயர் வச்சது மரியம் அலைஹிஸ்ஸலாம். நாளை மறுமையில நபியினுடைய மனைவியாக வரக்கூடிய தகுதியை ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெறாங்க. இப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை குறித்தே குர்ஆனுடைய விஷயங்கள்ல நிறைய சொல்ல முடியும். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து வளர்க்கிறது யாருன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எடுத்து வளர்க்கிறாங்க. இப்ப வளர்ப்பு தந்தை. இந்த நிகழ்வை அல்லாஹு தஆலா ஒப்பிடுகிறான். பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்துல ஒரு சின்ன அறையில மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை தங்க வச்சுட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து கவனிச்சுக்கிடுவாங்க அந்த பிள்ளைய. இப்படி ஒவ்வொரு நாட்களும் அவங்களை பராமரிக்கிறப்போ ஒரு நாள் குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மெஹராப், மரியம் அலைஹிஸ்ஸலாம் மெஹராப்ல முஸல்லால நின்று தொழுகிற நேரத்துல அந்த இடத்திற்குள் உள்ளே நுழைகிறார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். வஜத இந்தஹா ரிஸ்கா, கையிலே உணவை வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உணவு இந்த சீசன்ல கிடைக்கிற உணவு அல்ல, வித்தியாசமான பழங்கள். ஒவ்வொரு சீசன்ல என்ன பழம் கிடைக்கும் தெரியும் இல்லையா? ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் கையில இருக்கிறது பார்த்தோம்னா எங்கும் வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியல. அப்படியே வாங்கி கொண்டு வருவதாக இருந்தாலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் வாங்கிட்டு வரணும். வஜத இந்தஹா ரிஸ்கா, அல்லாஹ் சொல்லுவான். அவங்க உணவு சாப்பிட்டுட்டு இருக்கிறத ஜக்கரியா பார்க்கிறாரு. யா மரியம், மரியமே, அன்னா லக்கி ஹாதா, நமக்கு ஒரு பெரிய பாடம், இது ஒரு பெரிய படிப்பினை அல்லாஹ் சொல்லி தரான். இந்த உம்மத்திற்கு வரலாற்றின் வழியாக அழுத்தமான படிப்பினைகளை முன்வைக்கிற நிகழ்வு இது. எங்க இருந்துமா கிடைச்சிச்சு உனக்கு இந்த உணவுன்னு சொல்லி கேட்டாங்க. அன்னா லக்கி ஹாதா, எங்க இருந்து வந்துச்சு இந்த சாப்பாடு, எங்க இருந்து வந்துச்சு இந்த ரிஸ்க், உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு இந்த பழம்? காலத் ஹாதா மின் இந்தில்லாஹ், அந்த அம்மா சொன்னாங்க ஹாதா மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்ட்ட இருந்து வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்ட்ட இருந்து வந்துச்சு நேரடியாக சொல்றாங்க. இன்னல்லாஹ யர்ஸுகு மய்யஷாஉ பிகைரி ஹிசாப், அல்லாஹு தஆலா ரிஸ்க் கொடுக்கன்னு இறங்கிட்டு அவன் கணக்கில்லாம கொடுப்பான், காரணம் இல்லாமலும் கொடுப்பான் அப்படிங்கிறாங்க. யார் யாருக்கு புத்தி சொல்றா? யார் யாருக்கு படிப்பினை சொல்றா? ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபி கிடையாது, ஒரு சாலிகான பெண்ணு, ஒரு வாலிப பெண்ணு, ஒரு சின்ன வயதுல நல்ல குடும்பத்துல வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெண்ணு, நல்ல இபாதத்தோடு எப்பொழுதுமே முஸல்லாலையும் மெஹராபிலையும் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் எப்பவுமே உணவு எங்க இருந்து கொடுக்கிறான்னா வானத்துல இருந்து, ஜன்னத்துல இருந்து கொடுக்கிறான். அல்லாஹ் அக்பர், குர்ஆனுடைய வார்த்தை. இப்போ யர்ஸுகு மய்யஷா பிகைரி ஹிசாப், அந்த அம்மா சொல்லுச்சு அல்லாஹ் நாடிட்டான்னா கணக்கில்லாமலும் கொடுப்பான், காரணம் இல்லாமலும் கொடுப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னப்ப, ரிஸ்க்குங்கிறது சாப்பாடு மட்டும் ரிஸ்க் இல்லையே, மனைவியும் ரிஸ்க் தானே, குழந்தையும் ரிஸ்க் தானே, வீடும் ரிஸ்க் தானே, வாகனமும் ரிஸ்க் தானே, சமுதாயத்துல நமக்கு கிடைக்கிற மரியாதையும் ரிஸ்க் தானே, வியாபாரமும் ரிஸ்க் தானே. அப்ப வெறுமனே சாப்பாடு மட்டும் ரிஸ்க் இல்லையே. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இப்ப யோசிக்கிறாங்க, இவ்வளவு நாட்களாக தனக்கு ஒரு ரிஸ்க் இல்ல, குழந்தைங்கிற ஒரு ரிஸ்க் இல்ல. அப்ப அந்த புள்ள சொல்லுச்சு அல்லாஹ் கொடுக்கணும்னு நாடிட்டா, இப்போ உங்களுக்கு 100 வயசு ஆகுது, 100 வயசு என்ன இன்னும் அதிகமானா கூட அல்லாஹ் கொடுப்பாங்கிற புத்தி அந்த அம்மா சொன்னப்ப, ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அந்த இடத்துல அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், எப்படி இந்த பெண்ணுக்கு எந்த காரணமும் காரியமும் இல்லாமல் நேரடியாக நீ ரிஸ்க் வழங்குகிறாயோ, எனவே எனக்கும் நீ பிள்ளைய ரிஸ்காக தரணும் கேட்டாங்க. எந்த இடத்துல எப்படி கேட்கிறாங்க பாருங்க. அல்லாஹ் கொடுத்தான், அப்போதுதான் சொன்னா. இந்த இடத்துல 100 வருஷமா கேட்கிறாரு, 90 வருஷமா கேட்கிறாரு. ஆனா அல்லாஹ் கொடுத்தது எப்ப கொடுக்கிறான்? இந்த 100வது வயசை தாண்டிய பொழுது அந்த இடத்துல வச்சு கேட்ட துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சு அல்லாஹ் பிள்ளையை கொடுத்தான்னு குர்ஆன் சொல்லுது. ஆல இம்ரான்ல பிள்ளையை கொடுத்ததாக குர்ஆன் சொல்கிறது. கண்ணியமிக்க முஃமினீன்களே, நம் பெற வேண்டிய ஒரு பெரிய பாடமும் படிப்பினையும் இதுல, அல்லாஹ் ரிஸ்க் தர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அல்லாஹ் நமக்கு எப்படியும் தருவான். இது விஷயத்துல நம்ம தெளிவான முடிவுக்கு வர வேண்டும். நான் சொல்லுவது ரிஸ்க் என்பது சாப்பாடு அல்ல, அது வாகனமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பணியாக இருக்கட்டும், எல்லாம் ரிஸ்க் தான், எல்லாம் ரிஸ்க் தான். அல்லாஹ் தர முடிவு செய்து விட்டால், ஹதீஸ் குதுசியிலே அல்லாஹ் சொல்வதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக,
கஸம்து லக ரிஸ்கக ஃபலா தத்அப், மனிதனே உன் ரிஸ்கை நான் பங்கு வைத்திருக்கிறேன், நான் பங்கு வச்சு முடிச்சிட்டேன், ஃபலா தத்அப், நீ அதை பத்தி ரொம்ப ஒரி பண்ணிக்காதங்கற அல்லாஹ். கஸம்து லக ரிஸ்கக, உன் ரிஸ்கை நான் பங்கு வச்சு முடிச்சிட்டேன், நீ அதை பத்தி பெரிய அளவுல நீ கவலைப்படாத. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா ரிஸ்க் விஷயத்தில் அழுத்தமான பாடத்தையும் படிப்பினையும் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். சொல்லுவார்கள் அந்த ஹதீஸை தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், ஃபைன் அன்த ரலீத மிம்மா கஸம்துஹு லக, நான் உனக்கு எந்த ரிஸ்க பங்கு வச்சிருக்கானோ அதை நீ திருப்தியோடு ஏத்துக்கிட்டன்னா, அரிஹ்து பதனக வ கல்பக, உன் உள்ளத்திற்கும் உடலுக்கும் நான் ராகத்தை கொடுப்பேன்னு அல்லாஹ் சொன்னான். நான் உனக்குன்னு ஒரு ரிஸ்க முடிவு செஞ்சிருக்கிறேன், அந்த ரிஸ்க நீ திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு விட்டால் நிச்சயமாக நான் அரிஹ்து லக கல்பக, உன் கல்புக்கு நான் ராகத்தை கொடுப்பேன், உன் உடலுக்கும் நான் ராகத்தை கொடுப்பேன். கண்ணியமிக்க முஃமினீன்களே, ரப்புல் ஆலமீன் இன்னைக்கு பெரிய பிரச்சனை ரிஸ்க் தான். ரிஸ்குடைய விஷயத்துல நம்மள்ட்ட தெளிவான பார்வை இல்ல, அல்லாஹ் மேல ஒரு தெளிவான நம்பிக்கை இல்ல. ரப்புல் ஆலமீன் ரிஸ்க் விஷயத்தில் எப்படியும் தருவான். ரப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எனவே அல்லாஹ் ஒரு சில நேரங்களில் எதை கொடுத்தாலும் நீங்கள் அது விஷயத்துல நீங்க அல்லாஹ்வை எதிர்த்து முறையிடாதீர்கள், சிக்காயத்து பண்ணாதீங்க. நபிமார்களுடைய சுன்னத்து, எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற, ரிலா செய்கிற, ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்க கல்பு ராகத்தாயிடும், உங்க உடலு ராகத்தாயிடும். அல்லாஹ் எனக்கு இப்படி செஞ்சிட்டியே, ரெண்டு விஷயம் இருக்குது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஒண்ணு என்னன்னா, அல்லாஹ் ஒரு செய்தியை நமக்கு தரா, ஒரு நியமத்தை தரா அல்லது ஒரு சோதனையை தரா, ஒண்ணு அதை மற்றவர்கள்ட்ட முறையிடுறது, அடுத்தவர்கள்ட்ட முறையிடுறது, இது அல்லாஹ்வுக்கு ஆக பிடிக்காது. அடுத்தவர்கள்ட்ட முறையிடுறத ஆக பிடிக்காது ரப்புக்கு. இரண்டாவது விஷயம் என்னன்னா, நபிமார்கள் இருக்கிறாங்க பாருங்க, அல்லாஹ் தர விஷயத்தை அல்லாஹ்ட்ட முறையிடலாம் நம்மள மாதிரி ஆட்கள். ஆனா நபிமார்களை பொறுத்த வரைக்கும், அல்லாஹ் நீ எனக்கு இப்படி செஞ்சிட்டியே அப்படின்னு அல்லாஹ்ட்ட கூட முறையிட மாட்டாங்க. நாம மக்கள்கிட்ட முறையிட்டு இருக்கிறோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்துல என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பிள்ளைய அனுப்புறதுக்கு கேட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை. பாப்பா 11 பேரும் திட்டம் போட்டு கேட்கிறாங்க. குர்ஆன் சொல்லுது, எப்படியாவது இந்த பிள்ளை மேல அவருக்கு ரொம்ப பிரியம், போய் கொலை செஞ்சிடணுங்கிற முடிவுல வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுறதுக்கு கேட்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடும் போது என்ன சொல்லி இருக்கணும், அல்லாஹ்வை நம்பி அனுப்புறேன்னு சொல்லி இருக்கணும். ஆனா பிள்ளைய அனுப்பும் போது இவர் சொன்னாரு, இன்னி அகாஃப யஅகுலஹு ذئب, பார்த்து நடந்துக்கங்கப்பா, ஏதாவது ஓனாயினா என் பிள்ளை ஏதாவது தாக்கிற போது அப்படின்னானா. அல்லாஹ் சொன்னான், ஒரு நபி இந்த வார்த்தையை நீ சொல்லக்கூடாதுன்ட்டான் அல்லாஹ். எப்ப நீங்க அந்த வார்த்தையை சொல்லி பிள்ளைய அனுப்பி வச்சீங்களோ 30-40 வருஷமாக அந்த குழந்தையை அல்லாஹ் பிரிய வச்சான். அந்த குழந்தைய ஒரு தகப்பன் இருந்து அல்லாஹ் பிரிச்சான். பார்வை இல்லாம ஆனாங்க, பெரும் கஷ்டத்திற்கு ஆளானாங்க. இதே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில இருக்கிறப்ப, சிறையில உள்ள ஒருவரை ரிலீஸ் ஆகிற நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட சொல்லி விட்டாங்க, நீ அரசரை பாத்தீங்கன்னா இப்படி உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னப்ப அல்லாஹு தஆலா அங்கேயும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வேண்டுதலை மறக்க வைக்கிறான். என்ன காரணம்னா, எங்கிட்ட முறையிடணுங்கிற அல்லாஹ். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீ என்னிடத்துல முறையிடு. நீங்கள் அடுத்தவரிடத்தில் உங்கள் தேவையை முன்வைத்த காரணத்தினால் இன்னும் சில ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருக்க வேண்டியது இருக்கும்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் முடிவு செஞ்சான். அப்ப நபிமார்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரத்துல அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய இடத்துல யாராவது அடியார்கள்ட்ட கேட்டுட்டாங்கன்னா அல்லாஹ் அப்படி ரோஷப்படுறானா. எங்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம், நான் ஏதாவது கஷ்டத்தை கொடுத்தேன்னா எங்கிட்ட நீ சொல்லலாமாங்கிற அல்லாஹ். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், உனக்கு ஏதாவது கஷ்டம்னா எங்கிட்ட சொல்லு, கொடுத்தது நான் தானே. அடியார்கள்ட்ட நீ சொல்றதுனால ஏதாவது நடக்க போறான்னு அல்லாஹ் கேட்கிறான். நீ பாக்குறவன்ட்ட எல்லாம் நான் இப்படி கஷ்டப்படுறேன், வியாபாரத்தில் இப்படி ஆகி போச்சு, ஒண்ணுமே செய்ய முடியல, எதை எடுத்தாலும் தோல்வி வருது, இப்படி நீ புலம்புவதால் அல்லது அடுத்தவர்கள்ட்ட சொல்ற காரணத்தினால் எதுவும் நடக்க போறதில்லை. இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை இறங்குனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னல்லாஹ யுக்ரிஹுஸ் ஸலாம் அலா அபீ பக்கர், அல்லாஹ் தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு சலாம் சொல்ல சொன்னா நீங்க சொல்லணுமா, அல்லாஹ் சொன்னதாக நீங்க சொல்லணுமா. யார் வந்து சொல்றா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பி விடுறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ரப்பு சலாம் சொல்றது சில பேர்களுக்கு தான் அல்லாஹ் சலாம் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் ரசூலுக்கு சலாம் சொல்லி இருக்கிறான்.
ஹதீஜா நாய்க்கு அல்லாஹ் சலாம் சொல்லி இருக்கிறான். ஹதீஸ்ல வருது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன ஹிரா மலையில ரசூலுல்லாஹ் கல்வத்துல தவத்துல இருந்தப்ப இந்த அம்மா தன் கணவருக்கு தினமும் சாப்பாடு கொண்டு போவாங்களாம், உணவு. மலையில ஏறுறது எவ்வளவு பெரிய கஷ்டம், இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு தெரியும். ஒரு தடவை ஏறுறது அவ்வளவு பெரிய கஷ்டம் அது. ஆனா அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாவுக்கு மலையில ஏறி நபிக்கு கொண்டு சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க. 6 மாசமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கார ஹிரால இருந்தாங்க, மேல மலையில. இந்த அம்மா அதுவும் எத்தனை வயசு? 50 வயசு அந்த அம்மாவுக்கு. ஒரு வயசான காலத்துல அல்லாஹு தஆலா ஒரு மனைவி கணவருக்கு செய்கிற இந்த சேவையை பார்த்து நெகிழ்ந்து போய் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வே கதீஜா நாய்க்கு சலாம் சொன்னான். அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி இருக்கிறான். ஆயிஷா நாய்க்கும் அல்லாஹ் சலாம் சொல்லி இருக்கிறான். இப்படி குறிப்பிட்ட சில பேருக்கு தான் அல்லாஹ் சலாம் சொல்லி இருக்கிறான். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அபூபக்கருக்கு அல்லாஹ் சலாம் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்ல சொன்னா, அபூபக்கர் நடந்துகிட்ட முறை அல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, அதையும் சேர்த்து சொல்லுங்க. அல்லாஹ் சந்தோஷப்பட்டுட்டான், அபூபக்கர் நடந்துகிட்ட முறையில அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டான் அப்படின்னு சேர்த்து சொல்லுங்க அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, சலாம் சொல்றது கரெக்ட் தான், வேற ஏதோ ஒரு விஷயத்துல அபூபக்கரை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறானா என்ன செஞ்சாரு தெரியலையே. சரி கேட்போன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தப்ப, அபூபக்கரே ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி தெரியுமான்னாங்க. என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னா. இன்னொரு செய்தியும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நீங்க அல்லாஹ்வை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்களா ஏதோ ஒரு விஷயத்துல, அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டானா, அதையும் சேர்த்து அல்லாஹ் சொல்ல சொன்னா. அப்படி என்ன சந்தோஷப்படுத்திட்டீங்க அல்லாஹ்வுன்னு ரசூல் கேட்டாங்க. என்ன அப்படி என்ன செஞ்சீங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஒண்ணுமில்ல, எனக்கு ஒரு 7 நாளா கடுமையான பல்வலி. அபூபக்கர் ரலியல்லாஹு 7 நாளா கடுமையான பல்வலி தாங்க முடியல, நான் அதை யார்கிட்டையும் சொல்லல, அவ்வளவுதான், அதை யார்கிட்டையும் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்படியா, எங்க கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, நீங்க எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே, எத்தனையோ தடவை பாக்குறீங்க, நம்ம பேசுறோம், அடிக்கடி நாம சந்திக்கிறோம், ஒரு வார்த்தை பல்வலின்னு நீங்க சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்டப்ப ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னாங்களா, அஃப அஷ்குல் ஹபீப இலல் ஹபீபி, என் நேசனான அல்லாஹ் தரக்கூடிய அந்த வேதனையை இன்னொரு நேசனிடத்துல நான் முறையிடணுமான்னு சொல்லி கேட்டாங்க. அஃப அஷ்குல் ஹபீப், நீங்க எனக்கு ஹபீபு தான், அல்லாஹும் எனக்கு ஹபீப் தான், இந்த கஷ்டத்தை தந்தவன் என் ஹபீப், என் நேசன், அதை என் நேசரிடத்தில் முறையிட வேண்டுமா? ஒரு நேசன் செய்வதை குறித்து ஒரு நேசரிடத்தில் நான் முறையிட வேண்டுமா என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு கேட்டார். இதைத்தான் அல்லாஹ் ரசிக்கிறான். ஃபைன் கஸம்து லக், நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்களில் நீங்கள் திருப்திப்பட்டால், அரிஹ்து பதனக வ கல்பக, உங்க கல்புக்கும் உடலுக்கும் நான் ராகத்து தருவேன். நான் என்ன கொடுக்கிறேன் உங்க வாழ்க்கையில, நாங்க எதை உங்களுக்கு தந்தாலும், நான் எதை உங்களுக்கு தந்தாலும் நீங்கள் அதை திருப்தியோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இன்முகத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆன் முன்வைக்கிறது இல்லையா? ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய கஷ்டம், ஒரு கட்டத்துல கஷ்டத்தை எல்லாம் தாண்டி அல்லாஹ்ட்ட துஆ செய்யற கடைசி நேரத்துல கூட நோயில இருந்து நீக்குன்னு துஆ செய்யணும். 20 வருஷத்துக்கு பின்னால துஆ செய்யறாங்க. கஷ்டம் 20 வருஷம் ஆச்சு, நோய் 20 வருஷத்துக்கு பின்னால துஆ செஞ்சாங்களாம். எதுக்கு? நோயை நீக்குங்கிறதுக்கு துஆ செய்யறதுக்கு தயங்கி தயங்கி செய்யறாங்க. எப்படி செஞ்சாங்க தெரியுமா? அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நோய் என்னை தொட்டிருக்கிறது, நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளர். அப்ப கூட நீ நோயை தந்துட்டேன்னு சொல்லல, இங்கதான் நீங்க கவனிக்கணும். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஒரு நேமத்தை, அது ஒரு கஷ்டத்தை நமக்கு தரான்னு சொல்லி சொன்னா அதை திருப்திப்பட்டோம்ங்கிறதுக்கு உண்டான அடையாளம் என்னன்னா, ரப்பே என்ன நீ இப்படி செஞ்சிட்டியேன்னு அல்லாஹ்ட்ட கூட முறையிடக்கூடாது. இதுதான் நபிமார்களுடைய சுன்னத்து. நம்ம அடியார்கள்ட்ட முறையிடுறோம், அல்லாஹ்ட்ட கூட அல்லாஹ் இப்படி செஞ்சிட்டியே, எனக்கு நோயை தந்துட்டியே அப்படின்னு ஒரு வார்த்தை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதே கிடையாது. அப்படி கேட்காததுனால அல்லாஹ் அவருக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா?
18 வருஷமாக நோயில இருந்து ஒரு வார்த்தை கூட ரப்பே என்னை இப்படி நோயில படுக்க வச்சிட்டியேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஆனா நாம இருந்தா 18 வருஷம் இல்ல, ஒரு 18 மணி நேரம் துடிச்சிருவோம். பாக்குற ஆள்கிட்ட என்ன செய்வோம், என்ன கஷ்டம் என்ன வாழ்க்கை இவர் சொல்லுவாரு. எல்லாத்தையும் அல்லாஹ் மேல உள்ள ஷிக்காயத்து எல்லாமே அவ்வளவு கஷ்டம், பலகீனம். நபிமார்கள் அத்துணைக்கு பின்னாலையும் அப்படி செஞ்சதுனால அல்லாஹு தஆலா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், தங்க காசுகள் மழையாக பொழிஞ்சிச்சான். யாருக்கு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். தங்க காசுகள் அவருடைய மேல மழையாக பொழிந்ததாக சொல்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹதீஸ் ஷரீஃப்ல. அவ்வளவு பெரிய பாக்கியத்தை பின்னால எல்லா நேமத்தையும் திரும்ப கொடுத்தான். மௌத்தா போன பிள்ளைகளை திரும்ப கொடுத்தான் அல்லாஹ், அவங்களுடைய சொத்தை திரும்ப கொடுத்தான், அவங்களுடைய ஆரோக்கியத்தை திரும்ப கொடுத்தான். அத்துணையும் அந்த ஒரு வார்த்தை தான். எனவே நபிமார்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் தருகிற ரிஸ்க் அது எதுவாக இருந்தாலும் திருப்திப்படுவாங்க. ஒரு வார்த்தை கூட அல்லாஹ்ட்ட ரப்பே நீ இப்படி செஞ்சிட்டியே, ஏன் இப்படி செய்தாய்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க இல்லையா, அல்லாஹ்ட்ட சொல்றாங்க அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன், எனக்கு படைத்தவன் வழிகாட்டியவன், யுத்இமுனி வ யஸ்கீன், உணவு தந்தவன் அவன், எனக்கு தண்ணீர் தந்தவன் அவன். வல்லதி யுத்இமுனி வ யஸ்கீன் ஒய்தா மருது ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோயாளி ஆயிட்டா எனக்கு ஷிஃபா தருபவன் அவன். இங்க பாருங்க, என்னை படைத்தவன் அவன், வழிகாட்டியவன் அவன், உணவு தந்தவன் அவன், நீர் தந்தவன் அவன், நான் நோயாயிட்டா ஷிஃபா தருபவன் அவன். இங்க நோயும் அல்லாஹ் தானே கொடுக்கிறான், நோயும் அல்லாஹ் தானே கொடுக்கிறான். எப்படி சொல்லி இருக்கணும், என்னை நோயை தந்து ஷிஃபாவையும் தருபவன் சொல்லணும். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லல. குர்ஆன் சொல்லுது நான் நோயாளி ஆயிட்டா ரப்பே, நான் நோயாளி ஆயிட்டா. என்ன அர்த்தம் இங்கே? இங்கே அல்லாஹ் தரக்கூடியதை நபிமார்கள் பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹ்ட்ட கூட இப்படி சொல்ல மாட்டாங்க, ரப்பே எனக்கு நீ இப்படி தந்துட்டியேன்னு சொல்றது இல்ல. நபிமார்களை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய ரிஸ்க தேர்ந்தெடுத்தார்கள். அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்லுவான், ஃபஇல்லம் தர்ல பிமா கஸம்துஹு லக, மனிதனே உனக்கு நான் தரக்கூடிய ரிஸ்க நீ திருப்தி படலன்னு சொல்லி சொன்னா, ஃபவஇஸ்ஸதி வ ஜலாலி, என் கண்ணியத்தின் மீதும் மரியாதையின் மீதும் சத்தியமாக, ல உஸல்லி தன்ன அலைக துன்யா, துன்யாவை உன் மீது சாட்டி விடுவேன். அல்லாஹ் சொல்றான், நான் தரது கொஞ்சமோ அதிகமோ நீ திருப்தி பட்டுட்டேன்னு சொல்லி சொன்னா உன் கல்பும் ராகத்தாயிடும், நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு தந்துடுவேன். இல்ல நான் எவ்வளவு தந்தாலும் இவ்வளவுதானா, நான் அப்படி எல்லாம் நினைச்சேன், அது கிடைக்கும் நினைச்சேன், இது கிடைக்கும் நினைச்சேன், ஃபைல்லம் தரத பிமா கஸம்துஹு லக், நான் தந்ததை நீ திருப்தி படலங்கிற முடிவுக்கு நீ வந்துட்டன்னா துன்யாவை உன் மேல சாட்டிடுவேன். தர்குலு ஃபீஹா கரக்லில் வுஹூஷி ஃபில் பர்ரியா, காடுகளில் வேட்டையாடுகிற விலங்குகளைப் போல நீ துன்யாவுக்காக அலைந்து கொண்டே இருப்பாய், காலமெல்லாம் அலைந்து கொண்டே இருப்பாய். சும்மலா யனாலுஹு லக இல்லா மா கஸம்துஹு லக, அப்படி இருந்தாலும் நான் உனக்கு பங்கு வச்சதை தவிர ஒரு அணுவும் அதிகமா கிடைக்காது. அப்பமாவது கிடைக்குமா? நீ துன்யா துன்யா நினைவ, தூங்கினாலும் துன்யா, எழுந்தாலும் துன்யா, நினைப்பெல்லாம் துன்யா, எப்படியாவது சம்பாதிக்கணும், அப்படி சம்பாதிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தை ஹதீஸ் அல்லாஹ் சொன்னா, அனிமல்ஸ் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, அது வேட்டையாடும் பாருங்க, வெறி குண்டு வேட்டையாடும் பாருங்க, அப்படி துன்யா மேல நீ காசு காசுன்னு அலைவ பணம் சம்பாதிக்கிறதுக்கு, அப்படி உன்னை துன்யால உன்னை சாட்டி விட்டுருவேன், துன்யாவு மேல சாட்டி விட்டுருவேன். எல்லா நேரமும் துன்யாவினுடைய நினைப்புகள் தான், பணம் சம்பாதிக்கிறதுல உன் நிம்மதி நீ தொலைச்சிருவ. சரி, இவ்வளவு செஞ்சதற்கு பின்னாலையும் லா யனாலுஹு லக இல்லா மா கஸம்துஹு லக, அப்பவும் நான் உனக்கு என்ன பங்கு வச்சிருக்கணும் அதை தவிர ஒரு பைசா உனக்கு கூட கிடைக்காதுன்ட்டான். அப்போ அதுதானே கிடைக்க போகுது, அதிகமாக கிடைக்காது இல்லையா? எனவே நான் தருவதை நீ திருப்தியோடு ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. கண்ணியமிக்க முஃமினீன்களே, ரிஸ்க் அல்லாஹ் பொறுப்பெடுத்த விஷயம், ரிஸ்க் அல்லாஹ் பொறுப்பெடுத்த விஷயம். எனவே நான் பங்கு வைத்து முடித்து விட்டேன், அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாதங்கிறான் அல்லாஹ். அதை நான் பங்கு வச்சு முடிச்ச விஷயம், அதுக்காக நீ எதையும் நீ வாழ்க்கையை நீ தொலைச்சிடாத என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நாம் கவனிக்கப்பட வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் நமக்கு பெரிய படிப்பினையாக தருகிறான். அவன் நாடினால் காரணங்களை எல்லாம் உடைச்சிட்டு கூட ரிஸ்க கொடுப்பான் இல்லையா? அந்த அம்மாவுக்கு அப்படித்தானே கொடுத்தான், எல்லா காரணங்களையும் உடைச்சான் இல்லையா? நேரடியாக சொர்க்கத்திலிருந்து நேரத்துக்கு நேரத்துக்கு உணவு வர்றது சாதாரணமான விஷயமா? இமாமு ஜாஹித்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா அல்லாஹ் எப்படி ரிஸ்க் தரான்னு பாத்துரும் அப்படின்னு அவர் ஒரு முடிவு பண்ணார். ரிஸ்க் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அல்லாஹ்,
ரிஸ்க் அல்லாஹ் எழுதிட்டான், அவன் மேல கடமையாக்கிக்கிட்டான், அவன் மேல கடமையாக்கிக்கிட்டாங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. அவன் கடமையாக்குனது அவன் கரெக்டா செய்வான் இல்லையா? நாம வேணா கடமைகள்ல தவறலாம், ஆனா அவன் கடமையாக்குனதுல அவன் கட்டாயமா செய்து முடிப்பான் இல்லையா? அவருக்கு ஒரு எண்ணம், மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு வனாந்திரத்துக்கு போனாரு, ஒரு காட்டுக்கு போய் அதுல ஒரு பெரிய மலைக்குள்ள ஏறினாரு. அந்த மலைக்கு உள்ள இருக்கிற சின்ன குகைக்குள்ள போய் உட்கார்ந்துட்டாரு. என்ன, எனக்கு எப்படி ரிஸ்க் வருதுன்னு பார்ப்போம், நான் சாப்பிட மாட்டேன், நானா சாப்பிட மாட்டேன், எனக்கு எப்படி தானா ரிஸ்க் வருதுன்னு பார்ப்போம் என்று ஒரு சுய பரிசோதனை செய்தார். முயற்சி என்னமோ ரொம்ப ஒரு ஆபத்தான முயற்சி தான், ஆனா எடுத்து பார்ப்போமேன்னு முடிவு பண்ணாரு. அல்லாஹ் ரிஸ்க் எப்படி, அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, ஒருத்தனை கூப்பிட்டு தனி அறைக்குள்ள அடைச்சு வச்சா அப்ப அவனுக்கு ரிஸ்க் எங்க இருந்து வரும்னு கேட்டாங்க. மௌத் எந்த வழியா வருமோ அந்த வழியா தான் ரிஸ்க் வரும்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ் ரெண்டு வழியை போட்டு வச்சிருக்கான் வானத்துல இருந்து, ஒரு வாசல், அந்த வழியா ஒரு வாசல் வழியா ரிஸ்க் வரும், இன்னொரு வாசல் வழியா மௌத்தும். இந்த ரெண்டு வாசலும் எப்பவுமே திறந்தே இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வாசல் யாரும் அடைக்க முடியாது. ரிஸ்க் வர வழியாக, மௌத் வர வழியாக ரிஸ்க் வரும். எப்ப ரிஸ்க் முடிஞ்சு போச்சோ இப்ப வழியை மாத்தி மௌத் ரிஸ்க் வழி அந்த வழியில வந்துரும். அவர் போய் உட்கார்ந்தாரு, அந்த காட்டுல தனியா போய் உட்கார்றாரு. உட்கார்ந்து அந்த இடத்துல மனித நடமாட்டமே இல்லாத, நல்ல கவனிக்கணும், எங்கோ போக வேண்டிய ஒரு கூட்டம் வழி தவறி போய் பாதை மாறி போய் இந்த காட்டுக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. அவங்க வேற எங்கேயோ போக வேண்டிய ஆட்கள் வந்து இந்த பக்கமா வந்துட்டாங்க. வந்து அந்த காடு வழியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கடுமையாக மழை பொழியுது. அந்த மலையிலிருந்து தங்களை காத்துக்கிறதுக்காக வேண்டி இந்த மலைக்கு மேல ஏறி குகைக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. இவர் சோதனை பண்றாரு, யாரும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இந்த பக்கம் எதுவுமே இல்ல, ஊரே இல்ல. ஊரே இல்லாத இடத்துல ஒரு மலையை தேடி பிடிச்சி, குகையை தேடி பிடிச்சி உள்ள வந்து உட்கார்ந்தா இங்க யார் வராங்கன்னு பார்த்துன்னு முடிவு பண்ணா, எங்கோ போக வேண்டிய கூட்டம் வழி தவறி போய் இடம் தெரியாம தட்டு தடுமாறி இந்த பக்கம் காட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சி மலைக்காக ஒதுங்குறேன்னு சொல்லி இந்த குகைக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டாங்க. உள்ள வந்தா இவர் இப்படி உட்கார்ந்து இருக்கிறார். ஆஹா, இங்கேயும் வந்துட்டான்களன்னு முடிவு மட்டும் உட்கார்ந்து இருக்கிறார். இவர் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா இவங்க சலான் சொல்லி என்னமில்லாம பேசுறாங்க. அவர் எதுவுமே பேச மாட்டேங்காரு, எதுவுமே பேசுறது இல்ல. பாவம், இவர் ஏதோ கடுமையான குளிர்ல மாட்டிக்கிட்டார் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு நெருப்பெல்லாம் பத்த வச்சு சூட வச்சு அவருக்கு எப்படியாவது கொஞ்சமாவது அந்த இதுல இருந்து வெளியே கொண்டு வர பாக்குறாங்க. எதுவும் பேச மாட்டேங்காரு. ஒருவேளை இவர் சாப்பிடாம இருக்கணும், மயக்கத்துல இருக்கிறார் போல தெரியுது, அங்கனே வச்சு சாப்பாடு ஆக்குறாங்க. சாப்பிடாம இருக்கிறதுனால ஆள் மயக்கத்துல இருக்கிறார் போல தெரியுது அப்படின்னு முடிவு பண்ணி சாப்பாடு கொடுத்தா சாப்பாடு வாங்க மாட்டேங்காரு. சரி, நீண்ட நாட்களா இவர் சாப்பிடுறது இல்ல போல தெரியுது, ஏதாவது லிக்விடாவது உள்ள தள்ளுவோன்னு சொல்லிட்டு பாலை வாங்கி கடைசியில அவர் வாயை திறக்க மாட்டேன்னு கத்திய வச்சு ஒரு ஆள் வாய்கிட்ட கொண்டு வந்தாராம். இனியும் திறக்கலன்னா வாயை கிழிச்சிருவன்ட்டார். இப்ப வாயை திறந்த உடனே உள்ள ஊத்திட்டாங்க. அந்நசீபு யுசீப் வலவ் பைன ஜபலைன் அந்நசீபு லா யுசீப் வலவ் பைன ஷஃபத்தைன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் தெளிவா நம்ம புரியணும். அல்லாஹ் நம்ம மேல நசீப் இருந்துச்சுன்னா, ரிஸ்க் இருந்துச்சுன்னா, ரெண்டு மலைக்கு கீழே இருந்தாலும் அல்லாஹ் ரெண்டு உதட்டுக்கு மத்தியில கொண்டு வந்துருவான் அந்த ரிஸ்க. நசீபு இல்லைன்னா ரெண்டு உதட்டுக்கு மத்தியில இருந்தாலும் அல்லாஹ் தொண்டை குழியை தொட விட மாட்டான். நாங்க சொல்லலாம். இந்த ஹதீஸை நம்முடைய வாழ்க்கையில அழுத்தமான பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையின் வழியாக ரிஸ்கினுடைய தத்துவத்தையும் தாத்பரியத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் ரிஸ்கின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வின் மீது மட்டுமே ரிஸ்கை கேட்டு அல்லாஹ் தரக்கூடிய ரிஸ்கை முழுமையாக திருப்தி படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருக்குஅனா வ சுஜூதனா வ தலர்ருஅனா வ தகஷ்ஷுஅனா வ தம்மிம் தக்ஸீர் அமாலினா வ தஜாவஸ் அன்னா ஸய்யிஆத்தினா وتوفنا مع الأبرار صلى الله وسلم على سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب وسلم. புதுசாக இஸ்லாத்தில் வரக்கூடியவர்களுக்கு வழிகாட்டுகிற இஃஷாவுல் இஸ்லாம் என்ற கல்வி மையம் மதுரையிலிருந்து அதனுடைய உதவிக்கு வந்திருக்கிறாங்க. தாராளமாக